நம்முன் வீற்றிருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குவோம், அவரை ஆராதிப்போம். எனக்காக பிறந்து, எனக்காக வாழ்ந்து, எனக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்த ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர் இதோ நம்முன் எழுந்தருளியிருக்கிறார். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக இதோ எத்தனையோ பேரை குணப்படுத்திய ஆண்டவர், செவிடர்களை கேட்கச் செய்த ஆண்டவர், ஊமையர்களை பேசச் செய்த ஆண்டவர், சுகம் கொடுக்கின்ற ஆண்டவர் நம்முன் எழுந்தருளியிருக்கின்றார். நமக்கு பரலோகத்தை தருகின்ற ஆண்டவர், சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர், சந்தோஷத்தை தருகின்ற ஆண்டவர் இதோ இங்கு வந்திருக்கின்றார். இந்த வேளையிலே ஆண்டவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார், அரணாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவருடைய அடைக்கலத்தை உணர்ந்து நாம் பாடி ஜெபிப்போம், அவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்மால் இயலாத காரியம் எதுவும் இல்லை, உமக்கு எல்லாம் சாத்தியமே. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்றீர். நான் பிறந்தது முதல் இந்த நொடி பொழுது வரை என்னை நடத்தி வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துகின்ற எபினேசர் நீர்தான் ஐயா. நீரே அடைக்கலமும் ஆதரவுமாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்து இதோ இந்த பாடல் வரிகளை நம்பிக்கையோடு நாங்கள் பாடி ஒப்புக் கொடுக்கிறோம். Ebenezer, நீரே ஐயா.
ஆண்டவரே, துன்பங்கள் என்னை நெருக்குகின்ற நாட்களிலே நீரே எனக்கு துணையாய் இருந்திருக்கிறீர். எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், பலவிதமான துன்பங்களிலே நான் வாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எல்லோரும் என்னை விட்டு ஓடிய போதிலும் கூட நீர் என்னோடு இருந்து என்னை கைதூக்கி விட்டிருக்கின்றீர். நான் விழுந்து கிடந்த பொழுது கரம் கொடுத்து என்னை தூக்கி விட்டிருக்கின்றீர். நீர் என்னை காண்கின்ற ஆண்டவராக இருந்து எப்பொழுதும் என் கண்ணின் கருவெளி போல என்னை காத்து வழி நடத்துகின்றேன். உமது பராமரிப்பையும் அடைக்கலத்தையும் உணர்ந்து இதோ இந்த பாடல் வரிகளை பாடி உம்மை ஆராதிக்கின்றேன் ஐயா. ஆண்டவரே, பல நாட்களில் உண்மையான அன்பை தேடி பொய்யான உறவுகளில் என்னுடைய வாழ்க்கையை நான் துளைத்திருக்கின்றேன். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, எனக்காக நீர் உயிரை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பே எனக்கு போதும். உம்முடைய அன்பில் நான் நிலைத்து இருக்க என்னை வழி நடத்தும். உம்முடைய நிழலிலே நான் வாழ்ந்திடுவேன். அந்த அன்பை என் வாழ்க்கையிலே உணர்ந்திடுவேன். என்னை நடத்தும் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். நான் வழி தவறி போகின்ற பொழுது என்னை வழி நடத்துகின்றீர். ஆண்டவரை எனக்கு அமைதியை கொடுக்கின்றீர். உமது அன்பே எனக்கு போதும் என்று உணர்ந்து இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உணர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே நீயே இயேசையா, என் ஆதாரம் நீயே இயேசையா. அடைக்கலமே நீயே இயேசையா, என் ஆதாரம் நீயே இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. நம் முன் எழுந்தருளி இருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம்.
நாம் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நமக்கு அருள் வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் பொழியும் நம் தேவனை ஆராதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரது புகழை பாடுவோம். இந்த உன்னதமான நேரத்திலே அவரை உற்று நோக்கி யாரெல்லாம் அவரை உற்று பார்த்தார்களோ அவர்களது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்தவர். யார் யாரெல்லாம் அவரை நோக்கி இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று அழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இரக்கத்தை பொழிந்தவர். இதோ நம்முன் நம்மில் மாற்றத்தை கொண்டு வர, நம்மை ஆசீர்வதிக்க, பாவி நம்மேல் இரக்கம் காட்ட நம்முள் எழுந்தருளி இருக்கிறார். நன்மையே உருவானவர், சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றவர். இதோ நம்மோடு கூட தங்கியிருக்க, நம்மை உறுதிப்படுத்த, நம் வாழ்வை செழுமைப்படுத்த இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று எம்மாவு சீடர்கள் கேட்டபொழுது தன்னையே நற்கருணை வடிவிலே வெளிப்படுத்திய ஆண்டவர் இவர்தான். அந்த சீடர்களோடு வழி நடந்தவர்களாக, அவர்களோடு உடனிருந்து உள்ளத்திலிருந்த எல்லாவித குழப்பங்களையும் போக்கி தெளிவை கொடுத்த இயேசு, அவர்களோடு பேசிய நம் ஆண்டவர் இயேசு இதோ நம்மோடு பேசுவதற்காக வந்திருக்கிறார். நம்முடைய குழப்பங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து நம்மை விடுவித்து தெளிவை கொடுக்க வார்த்தையான தேவன் வல்லமையுள்ள நற்கருணையின் வடிவில் நம்மோடு பேச வந்திருக்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசுவே, என்னோடு பேசும் என்று அழைப்போம். என்னுடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். அவர் இன்றி நாம் இல்லை என்பதை உணர்வோம். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோம். அவரை முழுமனதோடு ஆராதித்து இந்த தொடர் ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரை ஆராதித்தவர்களாக, அவரோடு உடனிருந்தவர்களாக, அவரோடு பேசி அவர் பேசுவதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அவரை புகழ்ந்து ஆராதித்து இந்த பாடல்களை பாடி ஒப்புக் கொடுப்போம். உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஓ பரிசுத்த ஆவியே,
என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை. ஆண்டவரே, நீரே உண்மையான தேவன். உம்மை விட்டால் எனக்கு வேறு தெய்வம் இல்லை. நீரே ஆராதனைக்குரியவர், நீரே போற்றுதற்குரியவர். இதோ இந்த அற்புதமான நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற வேளையிலே என்னோடு பேசும். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீர் என்னோடு பேசும், என்னை வழி நடத்தும். சக்கேவுக்கு மீட்பை கொடுத்தது போல எனக்கும் மீட்பை தாரும். இதோ இந்த வேளையிலே இந்த நற்செய்தி வாசகத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவர் நம்மிடம் கூறும் செய்தியை நாம் கவனத்தோடு கேட்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து
மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயர், வரி தண்டுபவர், இவர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த வேறுபாட்டை லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 9 முதல் 14 வரை இருக்கின்ற அந்த இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கலாம். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றவர், விபச்சாரர், இவர்களையெல்லாம் சொல்லி அந்த பரிசேயர் மீண்டுமாக இதோ இங்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த வரி தண்டுபவரைப் போலவும் இல்லாதவனாய் என்னை படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த பரிசேயர் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். அந்த வரி தண்டுபவரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். விபச்சாரிகளோடு, களவு செய்கிறவர்களோடு, இகழ்ந்து பேசுபவர்களோடு அந்த வரி தண்டுபவரை ஒப்பிட்டு அந்த பரிசேயர் கடவுளிடம் ஜெபிக்கின்றார். பரிசேயருடைய பார்வையும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பார்வையும் வரி தண்டுபவர்களை குறித்து இப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த வரி தண்டுபவருடைய ஜெபத்தை தான் கேட்கின்றார். அந்த வரி தண்டுபவரை உயர்ந்தவராக பார்க்கின்றார். இந்த நற்செய்தியிலிருந்து, இந்த வாசகத்திலிருந்து வரி தண்டுபவர் என்பவர் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட, கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடியவராக இந்த சமுதாயம் அவரை பார்க்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வரி தண்டுபவருக்கே இந்த நிலைமை என்றால் சக்கேயு வரி தண்டுபவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார். இப்படி வரி தண்டுபவருக்கு தலைவனாக இருக்கின்ற சக்கேயுவை மக்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள்? அவர் ஒரு பாவி, அவர் ஒரு பொல்லாதவர், பிறரிடம் அந்த காசை, அந்த வரியை அடாவடித்தனம் செய்து வசூலிக்கக்கூடியவர், பொய் சொல்லி பிறருடைய உடைமைகளை கவரக்கூடியவர் என்று சொல்லி அவரை இகழ்வதை நாம் பார்க்கின்றோம். சக்கேயு என்கின்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. சக்கேயு என்ற பெயருக்கு தூய்மையானவர் என்றும் மென்மையானவர் என்பதும் பொருள். ஆனால் அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு அவர் வாழ்ந்தாரா என்றால் இல்லை. சக்கேயு என்ற பெயருக்கு தூய்மையாக வாழக்கூடிய அந்த சக்கேயு, உண்மையாக வாழக்கூடிய அந்த சக்கேயு பொய்மையாக வாழ்கின்றார். மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கின்றார். பிறரை ஏய்த்து அவர் சம்பாதிக்கின்றார். தன்னுடைய அந்த அரசு பதவியை அவர் தவறாக பயன்படுத்துகின்றார். அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். தன்னிடம் இருக்கின்ற ஆள்பணத்தை, செல்வத்தை அவர் தவறாக பயன்படுத்தி ஒரு பாவ வாழ்க்கையை வாழக்கூடியவராக அந்த சக்கேயு இருக்கின்றார். இந்த சக்கேயுவிடம் எல்லாம் இருந்தது. செல்வம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, அரசாங்க அந்த பதவியினுடைய அந்த உதவி அவருக்கு இருந்தது. இந்த வரி தண்டுபவர்கள் அனைவரும் பணத்தை வசூல் செய்து வரி தண்டுபவர்களின் தலைவரான இந்த சக்கேயுவிடமே கொடுத்து வைத்திருப்பார்கள். அந்த சக்கேயு அந்த பணத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார். ஆகவே அந்த வரவு செலவு, அந்த பணம் அவரிடம் வருவதும் போவதுமாக நிறைய பணம் படைத்தவராக, செல்வம் நிறைந்தவராக அவர் இருப்பதை நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மேலும் சக்கேயுவிடம் ஆள் பலம் இருந்தது. அவருக்கு நிறைய பணியாளர்கள் இருந்தார்கள். நிறைய வரி தண்டுபவர்கள் அவர்கள் கீழாக வேலை செய்தார்கள். எனவே ஆள் பலமும் சக்கேயுவுக்கு இருந்தது. அதிகார பலமும் இருந்தது. அரசு வேலை, ரோமை அரசின் துணை அவருக்கு இருந்தது. ஆகவே பண பலமும் ஆள் பலமும் அரசாங்க பலமும் துணையும் சக்கேயுவுக்கு இருந்த போதிலும் கூட அவர் ஏதோ ஒன்றை தேடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா ஒரு 100 ரூபா கிடைக்காதா, ஒரு 10,000 ரூபா கிடைக்காதா, 10 லட்சம் கிடைக்காதா, 1 கோடி கிடைக்காதா என்று நமக்கு பணம் கிடைக்க கிடைக்க நம்மிடம் ஆசை பெருகிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் நாம் நிறைவு காண்பதில்லை, மகிழ்ச்சி அடைவதில்லை. அதுபோல சக்கேயுவிடம் இது எல்லாம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், ஆள் பலம் இருந்தாலும், அரசாங்க உதவி இருந்தாலும்,
அவரிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, ஏதோ ஒன்றை தேடி செல்கின்றார். அவர் தேடியது வேறு யாரையும் அல்ல, நம் ஆண்டவர் இயேசுவை. ஆண்டவர் இயேசுவை அவர் தேடி வருகின்றார், அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவரை ஏதோ ஒன்று தடுக்கிறது. மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசுவை அவர் பார்க்க முடியவில்லை. மேலும் சக்கேயு குட்டையாக இருந்த காரணத்தினாலே இயேசுவை பார்க்க முடியவில்லை. பல வேளைகளில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, நாம் எப்பொழுதெல்லாம் அந்த ஆண்டவரை தேடி வருகின்றோமோ, இயேசுவை தேடி வருகின்றோமோ, நமக்கு பல தடைகள் வரலாம், நமக்கு பலவீனங்கள் வரலாம். நம் கோயிலுக்கு போவோம் என்று நினைக்கும் பொழுது சாத்தான் சோதிக்கலாம். பல வேளைகளிலே ஜெபிக்கும் பொழுது பல சோதனைகள் வரலாம். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை காண வேண்டும், அவரோடு நாம் நேரத்தை செலவிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ பல தடைகள் வரலாம். அதுபோல சக்கேயுவுக்கும் தடைகள் வருது. மக்களுடைய தடை, கூட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே இயேசுவை பார்க்க முடியவில்லை, குட்டையாக இருந்த காரணத்தினாலே இயேசுவை பார்க்க முடியவில்லை. இருந்த போதிலும் கூட அந்த இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டு அத்தி மரத்திலே அவர் ஏறுகின்றார். காட்டு அத்தி மரம் என்பது மிகவும் அடர்த்தியான ஒரு மரம். அதனுடைய இலைகள் மிகவும் அடர்த்தியாக இருக்கும். ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து, ஆடை இல்லாமல் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அங்கு இருக்கின்ற அந்த காட்டு அத்தி மரத்தினுடைய இலைகளை பறித்து தங்களுக்கு ஆடை செய்து கொண்டு தங்களை மறைத்து கொள்கின்றார்கள். ஆக அந்த அத்தி இலை என்பது மறைக்கக்கூடிய, தடிமண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இலையாக இருக்கிறது. ஆக சக்கேயு அந்த மரத்தின் மேல் இருக்கும் பொழுது அந்த இலைகள் அவரை மறைத்திருக்கும். அவர் மேலே இருப்பதே யாருக்கும் தெரியாது. அந்த அத்தி மரத்தின் இலைகள் அடர்த்தியாக இருக்கும். இப்படிப்பட்ட சமயத்திலே இயேசு அங்கு வருகின்றார். இதற்கு முன்பாக இயேசுவும் சக்கேயும் சந்தித்து கொண்டதாக நற்செய்திகளை எங்கும் நாம் பார்ப்பதில்லை. ஒருவேளை முதலாக இயேசு சக்கேயை சந்தித்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு யாரென்றே தெரியாத அந்த நபரை பெயர் சொல்லி சக்கேயு இறங்கி வா என்று அழைக்கின்றார். சீராக் புத்தகம் 15வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் ஞானம் பெரியது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருடைய ஆற்றல் பெரியது, அவருடைய ஞானம் பெரியது, அவர் அனைத்தையும் காண்கின்றார். சக்கேவை அவர் முழுமையாக அறிந்திருக்கின்றார். நம் ஆண்டவர் நம் அனைவரையுமே அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார், ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார், நம்மை முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இயேசு, அந்த தேவன் அங்கு வந்து மரத்தில் இருந்த அந்த சக்கேயை பார்த்து, சக்கேயு இறங்கி வா, இன்று நான் உன்னோடு உணவருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த சக்கேயை அழைக்கின்றார். இயேசு அழைத்த அந்த அழைப்பிற்கு சக்கேயு உடனடியாக மகிழ்ச்சியோடு அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவர் மனம் மாறுகின்றார். அவருடைய மனமாற்றத்தை லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அவர் முழுமையாக இயேசுவிடம் தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சக்கேயுவுக்கு மீட்பு கிடைப்பதற்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. முதலாவதாக அவர் கடவுளின் குரலை கேட்டார். இரண்டாவதாக ஆண்டவரிடம் திரும்பி வந்தார். திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்று வாசித்ததற்கு ஏற்ப சக்கேயு ஆண்டவருடைய குரலை கேட்டார். அவரது வாழ்வின் கதவை இயேசு தட்டும் பொழுது அவர் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அந்த கதவை திறந்து விட்டார். எனவே அவருக்கு மீட்பு கிடைத்தது. இயேசு அந்த சக்கேயுனுடைய வீட்டுக்கு சென்று உணவு அருந்துகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் நமது கதவுகளை தட்டுகிறார், நம்மோடு பேசுகிறார். இறை வார்த்தை வழியாக, பெற்றோர்கள் வழியாக, பெரியவர்கள் வழியாக, ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் பல வேளைகளில் அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பதில்லை. கதவை திறந்துவிட நாம் தயாராக இல்லை. அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருப்பதில்லை. ஆகவே இந்த வேளையிலே அந்த சக்கேவை போல நாம் அந்த மரத்திலிருந்து எப்படி சக்கே இறங்கி வந்தாரோ,
நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தின் நிலையிலிருந்து நாமும் இறங்கி வருவோம். எதையெல்லாம் என்னால் விட்டு இறங்கி வர முடியவில்லையோ அது ஆணவமாக இருக்கலாம், பிறரை மன்னிக்க முடியாத மனமாக இருக்கலாம், பிறரை அன்பு செலுத்த முடியாத காரியங்களாக இருக்கலாம். அவற்றை விட்டு அந்த சக்கேயு இறங்கி வந்தது போல நாமும் இறங்கி வருவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே ஒரு உண்மையான மனமாற்றத்திற்காக நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் நாம் வருவோம். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நம்முடைய இதய கதவுகளை திறந்து விடுவோம். ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவராக, நம்மோடு உணவு அருந்தக்கூடியவராக, உறவாடக்கூடியவராக இருக்கின்ற வேளையிலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு பாவ மன்னிப்பு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் உள்ளத்தில் அன்பு இல்லாமல், பிறரை அன்பு செய்யாமல், நீர் காட்டிய இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தாமல், பிறரை மன்னிக்காமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நெஞ்சுக்கு நெருக்கமானவரே எம் இறைவா, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவை போல் வாழாமல் பண ஆசை, பொருள் ஆசை, உலக இன்பம் போன்றவற்றில் விழுந்து கிடந்து செய்யும் தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். எம் குற்றங்களை நீர் மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? பாவம் போக்கும் பரிசுத்தரே எம் இறைவா, பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தாமல், பிள்ளைகளின் நலன்களில் அக்கறை காட்டாமல் வாழ்ந்த நாட்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்ப எம்மை நடத்தாதேயும். இரக்கத்தின் இறைவா, பிறரின் வளர்ச்சியில் பொறாமைப்பட்டு பிறரை இழிவுபடுத்திய, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிறரை பற்றி புரணி பேசிய நேரங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, எங்களுடைய கடமைகளை சரியாக செய்யாமல் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியாமல் தான்றோணித்தனமாக வாழ்ந்த நாட்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன்.
பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன எம் அன்பு இறைவா, பிறருக்கு உதவி செய்ய எத்தனையோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த பின்பும் நமக்கென்ன என்று எண்ணத்தோடு உதவி செய்யாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் என்னை மன்னித்தருளும். பேரன்பு கொண்ட எம் அன்பு இறைவா, தீய சக்திகளுக்குள்ளும் தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளும் அடிமைப்பட்டு கிடந்து உழைக்க மனமில்லாமல் சோம்பேறியாக வாழ்ந்த நாட்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகின்றேன். எம் அடைக்கலமே இறைவா, கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் உண்மை இல்லாமல் போலித்தனமாக வாழ்ந்து பிறர் மீது பழி சுமத்தி பகை வளர்ப்பவர்களாக வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. எம்மை தேடி வந்த அன்பு தெய்வமே எம் இறைவா, உம்மை நாங்கள் தேடாமலும் ஜெபிக்காமலும் ஆலய வழிபாடுகளில் காலம் தாழ்த்தி கலந்து கொண்ட குற்றங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். இறைவா, எம்மை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகின்றேன். எம்மை காக்கும் அன்பு இறைவா, தாகம் தீர்க்கவும் விளைச்சலை பெருக்கவும் நீர் தந்த மழை நீரை சேமிக்காமல் வீணடித்த நாட்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தியவர்களாக மனம் திருந்தியவர்களாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளோம். சக்கேயுவிடம் எல்லாம் இருந்தது. செல்வம் இருந்தது, பணம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, அதிகார பலம் இருந்தது. இவை அனைத்தும் இருந்தும் இயேசு அவரோடு இல்லாத பொழுது அவர் மனம் உடைந்து போனவராக, பாவியாக, பிறரால் ஒதுக்கப்பட்டவராக அவர் இருந்தார். ஆண்டவர் இயேசுவனுடைய குரலை கேட்டு மகிழ்ச்சியோடு இறங்கி வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை அவர் அடைந்து கொண்டதால், உண்மையான செல்வத்தை அவர் பெற்றுக்கொண்டதால், தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த பணம் செல்வாக்கு அனைத்தும் அவர் குப்பையாக கருதி அனைத்தையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு அந்த இயேசுவை மட்டுமே அவர் பிடித்து கொண்டார். இயேசுதான் என்னுடைய உண்மையான செல்வம் என்பதை உணர்ந்து கொண்டார். அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவரை தவிர வேற எனக்கு எதுவும் பெரிது அல்ல. பணம் பெரிது அல்ல, ஆள் பலம் பெரிது அல்ல, அரசாங்க துணை எனக்கு பெரிது அல்ல, என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு பெரிது என்று சொல்லி அந்த உண்மையான செல்வத்தினிடம்
ஆண்டவர் இயேசுவிடம் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தது போல இந்த வேளையிலே நாமும் இந்த பாடல் வழியாக உண்மையான செல்வமான ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உண்மையான செல்வத்திடம் ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த வேளைகளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். உடலில் இருக்கிற பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வியாதிகள், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே அமைதி இல்லாத, ஒற்றுமை இல்லாத, அன்பு இல்லாத தருணங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இது இந்த வேளைகளை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். உலக நாட்டங்களுக்கும் தீய சிந்தனைகளுக்கும் நீங்கள் இடம் கொடாமல் ஆண்டவரே என்னுடைய உண்மையான செல்வம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள இந்த வேளைகளை ஒப்பு கொடுங்கள். இனி உங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள். உங்களோடு பேச ஆண்டவர் இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாக மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். முறைகள் அனைத்தும் இனி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.